உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்நேரம் பணம் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வந்திருக்கணுமே. பாருங்க, போன் வைப்ரேட் ஆச்சு. 100% ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஏதோ சூப்பர் மார்க்கெட்ல இருந்து செருப்பு வாங்கினா 60% டிஸ்கவுண்ட் தராங்களாம். சீதா 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 மேடம் ஒரு நிமிஷம் மேடம், உள்ள போக கூடாது மேடம். 2 நிமிஷம் கொஞ்சம் அவகிட்ட பேசிட்டு போறேன். இருப்பா. ஏன் அண்ணிதா ஒண்ணும் இல்ல, விடுங்க. அண்ணி நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? சீதா, நான் வீட்டுக்கு போய் நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். என் மனசே கேட்கல. நீ ஏதோ தப்பு பண்றன்னு என் மனசு கிடந்து தவிக்குது. அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு இங்க வந்தேன். இங்க பாரு சீதா, உனக்கு இன்னும் டைம் இருக்கு. நீயும் உன் பொண்ணு நடு ரோட்ல நிக்க போறத நினைச்சா என் மனசு பதறுது. உனக்கு எங்களை விட்டா யாரு இருக்கா சொல்லு? அண்ணி, நான் தான் வீட்லயே சொன்னனே, நீங்க கிளம்புங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் என்ன பேச போற? உன் முடிவை மாத்திக்கிறேன்னு சொல்லி நான் இங்க இருந்து போறேன். இல்ல அண்ணி, அது இங்க பாரு, வாழ்க்கை நீ நினைக்கிற மாதிரி சுலபம் இல்ல சீதா. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி டு இன்டரப்ட். சீதா, இவங்கள கேஃபெட்டேரியா கூட்டிட்டு போய் நீங்க பேசுங்க. எந்த இடம்? கேஃபெட்டேரியாக்கு. அங்க பிரைவசி இருக்கும். நீங்க நிதானமா பேச முடியும். நல்ல காஃபி கூட கிடைக்கும். அண்ணி வாங்க. இங்க பாரு சீதா, வீடு உன்னோடது. நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கலாம். உன்னை யாரும் கேட்க போறதில்ல. ஆனா நான் உன்னோட அண்ணி. எனக்கு உன்னை பத்தின அக்கறை இருக்கு. ஒரு சின்ன குழந்தைய வச்சிருக்க. அவளுக்கு சுகர் வேற இருக்கு. அவளுக்கு எந்த நேரத்துல என்ன ஆகும்னு யாருக்கு தெரியும்? எதுக்கு தேவையில்லாம நீ ரிஸ்க் எடுக்கிற? ஆபீஸ்ல இருந்து எனக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொன்னல அண்ணி. உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வரவங்க எல்லாம் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க சீதா. நீ வேற அப்பாவியா இருக்க. எல்லாரையும் நம்பிடுவ. உன் காலனில கடைசியா போய் தண்ணி புடிச்சிட்டு வர்றது நீதானே? அது ஏன்னு தெரியுமா உனக்கு? எல்லாரும் ஏமாத்தி உன் தலையில மிளகாய் அரைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லார் பேச்சும் கேட்டு நீ வீட்டை விக்காம போனா நீ தான் கடைசியில பிரச்சனையில மாட்டிக்குவ. சீதா, இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பரிகாரம் இருக்கு. நம்ம லாயர் கடவுள் மாதிரி ஒரு மனுஷன். உனக்கு எவ்வளவு உதவி செய்யறாரு அவரு. அந்த மாதிரி மனுஷன் உன் கூட இருந்தா உனக்கு நல்லதுதான் நடக்கும். சீதா, என் பேச்ச கேளு. நான் சொன்ன மாதிரி நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. இந்த வீடு உனக்கு சொந்தமாயிடும். வீட்டு கடனும் தீர்ந்து போயிடும். சிரிக்கு ஒரு அப்பாவும் கிடைச்சிருவாரு. ஒரே கல்லுல 2 மாங்காய் இல்ல 3 மாங்காய் வடிக்கலாம். என்ன இன்னும் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க? அந்த வீடும் உன் பொண்ணும் கூட இருந்தா போதும்ல. அது நிச்சயமா நடக்கும். நீ செட்டில் ஆயிடுவ. அண்ணி ப்ளீஸ், என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. வீட்டை விக்காம இருக்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்கு அந்த வீடே தேவையில்ல. வீடு வேணானா அப்புறம் என்ன பண்ண போற? ஏதோ ஒண்ணு பண்ணி சம்பாதிக்க முடியும் அண்ணி. ப்ளீஸ் கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசாதீங்க. பணம் கிடைக்கலனா நீ நடு தெருவுல தான் நிப்ப சீதா. எனக்கு ராமர் இருக்காரு, அவரு கைவிட மாட்டாரு. ஓ, இனிமே நீங்க ஆபீஸ்க்குலாம் வராதீங்க. ஒர்க்கிங் அவர்ஸ்ல இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா மேனேஜர் திட்டுவாரு. ப்ளீஸ் வாங்க. யார் பேச்சும் கேட்காதவங்களுக்கு எது சொன்னாலும் செவிடங்காதுல சங்கு ஊதுன மாதிரி தான். ஹெல்ப் பண்றாங்களாம். பாக்குறேன் யாரு பண்றாங்கன்னு. சீதாக்கு ஷாப்பிங் மால், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி எதேதோ மெசேஜ் வருது. ஆனா அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சுன்னு ஏன் மெசேஜ் வரல இன்னும்? அவன் என்னோட அக்கௌண்ட்டுக்கு 2500 ரூபாய் அனுப்பியிருக்கான். 2500 ரூபாய்க்கு இவ்வளவு ஜீரோஸ் இருக்குமா? 25,000 25 25 லட்சம். 25 லட்சமா? அட என் தெய்வமே. மே ஐ கம் இன் சார்? எஸ் ப்ளீஸ். இது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எனக்கு இருக்க சந்தோஷத்துக்கு இவ்ளோ ஃபார்மலா டோரை நாக் பண்ணிட்டு மே ஐ கம் இன் சார் அப்படின்னு கேட்டு வருது. எனக்கு இருக்க சந்தோஷத்துக்கு உங்க சாம்பர் கிளாஸ் அப்படியே உடைச்சுக்கிட்டு உள்ள வரணும் போல இருக்கு தெரியுமா? ஐயோ, யார் உங்களை என்ன சொன்னாங்க? நீங்க தான். நானா? நீங்க உங்க பாஷையில சொல்லிட்டீங்க. இப்படி ஒரு நாளை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. பசங்க தன்னோட மனசுல இருக்க ஃபீலிங்ஸ் சொல்றதுக்கு லெட்டர் எழுதுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, இல்லனா
டைரக்டா வந்து சொல்லுவாங்க. ஆனா நீங்க மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, அதுவும் பேங்க் மூலமா. என்னதான் இருந்தாலும் பிசினஸ் மேன் ஆச்சே, என்னால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. எனக்கும் அப்படிதான், உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். I think I'm sorry and thank you so much. கடவுளே, இத கூட புரிஞ்சுக்கலன்னா என்ன மாதிரி பைத்தியக்காரி எவனும் இருக்க மாட்டா. அதுல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. எல்லாத்தையும் நானே சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கல்ல, அப்படித்தானே? இட்ஸ் ஓகே, சேம் பிஞ்ச். உங்க மனசுல என்ன இருக்கோ அதேதான் என் மனசுலயும் இருக்கு. நீங்க சொல்ல வந்த விஷயங்களை பணத்தை வச்சு சொல்லிட்டீங்க. இட்ஸ் ஓகே, அது தப்பு இல்ல. யூ லவ் மணி, ஐ லவ் மணி டூ. உங்களுக்கு லீவ் எதுனா தேவைப்படுதா? லீவ் எடுத்து தானே ஆகணும், இன்னும் கொஞ்ச நாள் தானே. பாசி எனக்கு பெரிய gift கொடுத்திருக்காரு. என்ன பண்ணாரு? ஏய், ஒன்னும் பண்ணல. ஆக்சுவலி நேத்து ராத்திரி அவர் என் மேல கோவப்பட்டாரு. அதுக்காக அவர் பாஷையில சாரி சொல்லிட்டாரு. அப்போ தமிழ்ல சாரி சொல்லியிருப்பாரு. ஏய் இடியட், அவர் பாஷைனா என்னன்னு சொல்லு. பணம், அந்த பாஷையில சாரி சொன்னாரு. ச்சே, இத்தனை நாளா நான் தான் அவரை சரியா புரிஞ்சுக்காம போயிட்டேன். அவர் எனக்கு 25 lakhs கொடுத்திருக்காரு தெரியுமா? என்னோட அக்கவுண்ட்டுக்கு 25 lakhs வந்திருக்கு. வாட்? இந்த விஷயத்த சீதா கிட்ட சொல்லலாம்னு வந்தேன், ஆனா தேடி பார்த்தா அவ இங்க இல்லவே இல்ல. சீதா அவங்க அண்ணிய டிராப் பண்ண போயிருக்காங்க. ஓ ஓகே. ஏய், இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத, இட்ஸ் a secret. எப்படிடா மிஸ் ஆச்சு? நீ தானே எல்லாத்தையும் உட்காந்து பர்சனலா ப்ராசஸ் பண்ண. எனக்கும் ஒன்றும் புரியல. நீ முதல்ல இது எப்படி மிஸ் ஆச்சுன்னு பாரு. அட் எனி காஸ்ட் சீதாவோட அக்கவுண்ட்டுக்கு பணம் போகணும். ஷீ இஸ் வெயிட்டிங். அப்புறம் அவ திரும்பவும் வீட்டை விக்கிறேன்னு கிளம்பிடுவா. ஓகே ஓகே, நான் பாக்குறேன், உடனே பாக்குறேன். சீக்கிரமாடா ப்ளீஸ். எதுக்காக நீங்க டல்லா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. சீதா, உங்க வீட்டோட கடன் அடைக்க இன்னைக்கு எவ்வளவு டைம் இருக்கு? ஓ, அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலி ஏற்கனவே டைம் முடிஞ்சிருச்சு. பணத்தை சீக்கிரம் கட்டி ஆகணும். மறுபடியும் ரிமைண்டர் நோட்டீஸ் வந்திருக்கா. லாயர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க கூட பாஸ் கிட்ட சொல்லிருக்கீங்க. அட்வான்ஸ் சேலரி வருங்கிற தைரியத்துல நான் ஒரு நாள் டைம் கேட்டிருக்கேன். லாயரை விட உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ராம். நீங்க பாஸ் கிட்ட சொல்லாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதா. தேங்க்யூ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.